100 நாள் வேலையை முழுமையாக கொன்ற பெருமை பாஜக அரசுக்கு போய் சேரும். அதாவது நான் என்னுடைய தேர்தலுக்கு நிற்கும் பொழுது ஒரு ஊராக போய் ஓட்டு கேட்கும் பொழுது குறிப்பா பெண்கள் 100 நாள் வேலையை நாங்க 150 நாளாக்குவோம் மாத்துவோம் சொல்லும் பொழுது அவங்க முகத்துல இருந்த அந்த புன்சிரிப்பு தான் வெற்றியாக எனக்கு வாக்குகளாக மாறுச்சுன்னு நான் நம்புறேன். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை ஒரே நாள்ல கொண்ட பெருமை இந்த பாஜகவுக்கு சேரும். இதுக்குள்ள என்னென்ன நடந்திருக்குன்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். 2 திசை திருப்புகள் வச்சிருக்காங்க. ஒண்ணு காந்தி பேரை எடுத்துட்டு ராம் பேரை கொண்டு வந்தது. இன்னொரு மிகப்பெரிய திசை திருப்பம் என்னன்னா 100 நாளை நாங்க 125 நாள் ஆக்கிட்டோம்னு சொல்றது. அது எவ்வளவு பெரிய பொய். மக்கள் மன்றத்துல மக்களை முட்டாள்களாக சித்தரித்து யோசித்து செய்ய சொல்லப்பட்ட பொய் அது. இன்னைக்கே 100 நாள் வேலையில யாருக்குமே 50 நாளுக்கு மேல வேலை இல்லை. ஏன்னா கடந்த 5 வருடங்களாக மோடி அரசாங்கம் 100 நாள் வேலையோட பட்ஜெட்டை கட் பண்றதுல மட்டுமே குறியா இருந்தாங்க. ஆனா 100 நாள் வேலையை பார்த்தா மட்டும் அவங்களுக்கு ஏன் அவ்வளவு வைத்தறிச்சல் எனக்கு புரியல. தமிழ்நாட்டுல திருவள்ளூர் நோட்டிஃபைடு ஏரியா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நோட்டிஃபைடு ஏரியா இல்ல, அவ்வளவுதான், வராது. அப்ப இங்க இருக்க ஜனங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம ஊர்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? உடம்பு முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? பெண்கள் என்ன பண்ணுவாங்க? எப்ப விவசாயம் நடக்குமோ 60 நாள் அப்ப அங்க 100 நாள் வேலை நடக்காதான். அதாவது பிளாக் அவுட் டே அப்படின்னா 60 நாள் பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க. சோ அதுலயும் 100 நாள் வேலையை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாங்க. அவங்க இனிமே சும்மா இருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் பேரியக்கம் அவங்களை திரளாக அணிவித்து 5ஆம் தேதியிலிருந்து நாங்க திருவள்ளூர்ல எங்களுடைய தொகுதியில் இருக்கிற ஊர்களுக்கு நாங்க செல்ல போறோம். நாங்கள் சென்று அங்க இருக்கிற 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற தொழிலாளர்களிடம் ஒன் டு ஒன் மீட்டிங் பண்ண போறோம். நாங்க பேரணியா போறோம், நடந்து போக போறோம். இந்த அடுத்த 1 மாசம் எங்களுக்கு ஃபுல்லா இந்த வேலை தான். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கவங்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். அவர்கள் உரிமைகளுக்காக அவங்க இதை சண்டை போடணும்ன்றத நாங்க அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஜனவரி மிட்ல நாங்க திருவள்ளூர் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இதே தொழிலாளர்களை வைத்து ஒரு பெரிய பேரணியும் ஒரு போராட்டமும் செய்ய போகிறோம். ஜல்லிக்கட்டுன்னு ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம எப்படி நின்னோம்? நம்மளுடைய கலாச்சாரம். அப்ப நம்ம மக்களுக்காக நிக்க வேண்டாமா? அடித்தட்டு மக்களுக்காக நிக்க வேண்டாமா? அப்போ தமிழ்நாடு இதை பார்க்க கூடாது, பார்த்துட்டு உட்கார்ந்துட கூடாது. இளைஞர்கள் இதை பார்த்துட்டு உட்கார்ந்துட கூடாது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் போராட வேண்டிய கடமை தமிழ்நாடுக்கு உண்டு, தமிழ்நாடு இளைஞர்களுக்கு உண்டு. காங்கிரஸ் கட்சி இதை சும்மா விட போதில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.